சின்ன ஒரு கர்த்தருடைய கற்பனை. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதை எதோட கோத்து விட்டாரு? உன்னுடைய நாட்கள் நீடித்திருக்கும்படியாகவும் நீ நல்லா இருக்கும்படியாகவும். கர்த்தருக்கு எதில் கொண்டு கோக்கணும்னு தெரியும் அவருக்கு. நாட்கள் நீடித்திருக்கிறதுக்கு சின்ன ஒரு மெத்தடை கொடுத்துற, வழியை கொடுத்துட்டாரு. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு அப்படின்றார். ரொம்ப நாள் நம்ம உயிரோடு இருக்கணுமா நீ? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. நல்லா இருக்கணுமா நீ? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன், அடிக்கிறவன், அவனெல்லாம் கொண்டு போடுறதுக்கே சொல்லிட்டார். ஏன்னா ஒருத்தனை போட்டால் தான் மற்றவனுக்கு வழங்கும். எனக்கு காட்டு மிராணிகள் மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டானு. அந்த மாதிரி ஒரு புத்தி கெட்ட ஒரு வாழ்க்கை. என்ன வேணால் பண்ணுறது, தாய் தகப்பனை கையை வாங்கி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை அன்றைக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு காட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையாச்சு. அப்போ இவங்களை அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு, குடும்பம் என்கிற அமைப்பை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் அவ்வளோ பெரிய ஒரு கட்டளையெல்லாம் கொண்டாடுறாருங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கொண்டாடுறாரு. ஏன்னா அது குலைஞ்சி போயிடும். இல்லைன்னா குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். தகப்பனும் தாயும் தான் கனம் பண்ண வேண்டும். கையை வாங்க முடியாது, அவங்கள சபிக்க முடியாது, அவங்கள கண்டுபிடி இது பண்ண முடியாது. அப்படி பண்ணுறவன் நல்லா இருக்க மாட்டான், நீடித்த நாள் வாழ்ந்துருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறார். நீடித்த நாள் வாழணுன்னா, நீ நல்லா இருக்கணும்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அதே மாதிரி தான் மற்றவர்களோடு இருக்கிற உறவு. இந்த உலகம் இன்றைக்கு பகை, வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் ரொம்ப வளர்க்குது பாருங்கள். எவ்வளவு வெறுப்போடு, எவ்வளவு வேகமாக, எவ்வளவு பகையை உண்டாக்குற விதத்தில் பேசுகிறோமோ அவ்வளோ லைக்ஸ் விழுது. உலகம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ லைக்ஸ் நிறைய வேணுமா, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வேணுமா, நிறைய வெறுப்பு பேச்சுகளை பேசணும், கண்ணா பின்னான்னு பேசணும், ஓன்னு என்னத்தையாவது பேசணும், ஒருத்தன் அடிச்சுக்கிற மாதிரி பேசணும். பேசினா நிறையா லைக்ஸு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், கடகடன் லட்சக்கணக்கில் ஆகிடும். அதனால் ஒரு பெரிய பிரமாதமாக பேசுகிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி உலகம். அதில் என்ன ஆகிடுது, கிறிஸ்தவர்களும் இதெல்லாம் நார்மல்ன்ற மாதிரி நினைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனால் வேத வசனம் என்ன அழகாக போதிக்குது பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தனை உன் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயான்னு சொல்லி, உன்னை அன்பு கூறுவது போல் அயலகத்தானையும் அப்படியே அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்குது. மற்றவர்கள் மேலே இருக்கிற அந்த கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, இதையெல்லாம் கிறிஸ்தவர்கள் தூக்கி எறிஞ்சோம்னா, அதையெல்லாம் விட்டு விலகி இந்த கசப்பு, வெறுப்பு, இந்த பகை, வெறி இதெல்லாம் வாழ்க்கையில் அகற்றினோம்னா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வேத வசனம் செய்கிறது சொன்னால் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அதுவே பாருங்கள் ஒரு சிம்பிள் மெத்தடு.